இந்த மழைக்காலங்களில் நமக்கு ரொம்பவே தேவையான ஒரு ரசம் எதுனா தூதுவளை ரசம். கண்டிப்பாக வருகிற 3 மாதமும் இந்த ரசத்தை நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி தொல்லை வராது. வந்தால் கூட சீக்கிரமே சரியாயிரும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், மஞ்சள் தூள், காயத்தூள் எடுத்துக்கோங்க. பூண்டு, ஒரு முழு பூண்டு எடுத்துடுங்க. இதில் நல்லா தூதுவளை இலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலையும் ஒரு தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத அந்த மசாலாவை இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகணும். ஏன்னா தூதுவளையை நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ புளிக்கரைசலையும் ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சூடானதும் ஆஃப் பண்ணிடுங்க. ஹெல்த்தியான ரசம் ரெடி. பெரியவங்க முதல் குழந்தைகள் வரைக்கும் ரொம்ப நல்லது. செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க.